அந்த ஈசனோடு இணைந்து இந்த உலகில் உள்ள பக்தர்களை காத்து வரும் அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி பார்வதி அம்மையார் பல்வேறு திருத்தலங்களிலே பல்வேறு பெயர்களிலே அமர்ந்து நம்மையெல்லாம் காத்து வருகிறார் என்றால் அது மிக இல்லை. அப்படிப்பட்ட அந்த அன்னைக்கும் சில சமயங்களிலே சோதனைகள் வந்தன. அந்த சோதனைகளிலிருந்து மீண்டு வர தன்னுடைய கணவரும் இந்த உலகை காத்து வரும் ஈசனுமாகிய அந்த இறைவனை வழிபட்டு அந்த சாபங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் விடுபட்டார் என்றால் வியப்பாகத்தான் இருக்கும். தற்போது அந்த உலகை காக்கும் அன்னையின் 51 சக்தி பீடங்களிலே ஒரு சக்தி பீடமான கவுகாத்தியில் அமைந்துள்ள காமாக்கியா திருக்கோவிலை பற்றித்தான் இந்த பதிவிலே நாம் காணப்போகிறோம். அஸ்ஸாம் மாநிலத்தின் கவுகாத்தியிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்துள்ள காமாக்கியா கோவில் நாட்டின் மிகப்பெரிய சக்தி ஆலயங்களிலே ஒன்றாகும். நீலாச்சல் மலைகளில் அமைந்துள்ள இந்த கோவில் தாந்திரீக வழிபாட்டாளர்கள் மற்றும் இந்துக்களுக்கு ஒரு முக்கியமான யாத்திரை மையமாகும். இப்போது நாம் அஸ்ஸாம் மாநிலத்தின் கவுகாத்தி வீதிகள் வழியாக நீலாச்சல் மலைக்குன்றை நோக்கி அன்னை காமாக்கியா தேவியை தரிசனம் செய்வதற்காக வேனிலே சென்று கொண்டிருக்கிறோம். தேவி காமாக்கியா அருளாட்சி செய்யும் புனித பூமி, மலைகள், ஏராளமான பாயும் நீர் ஆதாரங்கள், இயற்கையான புனித குளங்கள் மற்றும் வளமான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களை கொண்ட பசுமையான தாவரங்களால் வகைப்படுத்தப்படுகிறது. காமாக்கியா கோவில் வளாகத்தின் வடக்கு சரிவிலே வலிமை மிக்க புனித நதியான பிரம்மபுத்திரா பாய்கிறது. இந்த காமாக்கியா மலையில் பெரிய தேவி காமாக்கியாவின் கோவில் 7 தசமகா வித்யாக்கள், பிற தேவிகள், பஞ்ச சிவன்கள், மகாகல் விநாயகர், துவாரபால விநாயகர், விஷ்ணு, பிற தெய்வங்கள், புனித குளங்கள் மற்றும் மலை முழுவதும் சிதறி கிடக்கும் ஏராளமான புனித தலங்களால் சூழப்பட்டுள்ளது. இது காமாக்கியா மலையை பல கோவில்களின் புனித வளாகமாக மாற்றுகிறது. எனவே காமாக்கியா கோவில்களின் வளாகம் என்று சொல்லலாம். தசமகா வித்யாக்களில் ஒன்றின் வடிவத்தில் தேவி காமாக்கியா, காமாக்கியா கோயிலுக்குள் தசமகா வித்யாக்களின் மற்ற 2 தேவிகளுடன் சேர்ந்து திரிபுர சுந்தரி அல்லது சோடசி என வணங்கப்படுகிறார். இந்த புனித தலம் காமாக்கியா என்று பிரபலமாக அறியப்பட்டாலும் கூட புவியியல் ரீதியாக இது பிரம்மாமலை, சிவன்மலை, வராகமலை என 3 பிரிவுகளை கொண்ட ஒரு மலை அமைப்பாகும். இது வேதங்களில் நீலாச்சல் என்றும் காமகிரி, மகாகிரி, காமாக்கியா யோனிமண்டலம் மற்றும் காமகுடா என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய தொல்பொருள் ஆய்வின் மதிப்பீட்டின்படி காமாக்கியா மலையில் 100க்கும் மேற்பட்ட கோவில்கள், பீடங்கள் மற்றும் புனித தலங்கள் மற்றும் குளங்கள் இருந்திருக்கலாம். காமாக்கியா கோவில் அமைந்துள்ள அந்த நிலப்பரப்பில் நாங்கள் நுழைந்தவுடனே ஒரு பரபரப்பான பஜார், அதாவது கடைவீதியைத்தான் நாங்கள் பார்த்தோம். இதோ பாருங்கள், கோவிலுக்கு செல்லும் வழியெங்கும் வகை வகையான கலர்களான துணிகள் மற்றும் பூஜைக்கான பொருட்கள் அனைத்தும் அற்புதமாக அமைந்திருந்தன. இதுதான் காமாக்கியா தேவி அருள் புரியும் ஆலயமாகும். வித்தியாசமான ஒரு கட்டடக்கலையில் இது கட்டப்பட்டிருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டிலே உள்ள ஆலயங்களைப் போல உயர்ந்த கோபுரம் அப்படியெல்லாம் இது இல்லை. இது வித்தியாசமான ஒரு கோவிலாக அமைந்திருக்கிறது. அன்னை காமாக்கியாவின் திருவுருவத்தை தான் நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவி காமாக்கியாவின் பீடத்திற்கு அருகில் தேவி மாதங்கி, சரஸ்வதி மற்றும் தேவி கமலா, லட்சுமி ஆகிய 2 தசமகா வித்யாக்களின் பீடங்களும் அமைந்துள்ளன. தேவி காமாக்கியா திரிபுர சுந்தரி அல்லது தேவி சோடசி வடிவில் வழிபடப்படுகிறது. இது
தசமகா வித்யாக்களின் மூன்றாவது மகாவித்யா ஆகும். பார்வதி தேவியின் உடல் பகுதிகள் சிதறுண்டு இந்தியா பூராவும் விழுந்ததாக கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட சிதறி விழுந்த உடல் பகுதியில் அன்னையின் யோனி பகுதி விழுந்த பகுதியே இந்த காமாக்கியா கோவில் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினால் அன்னையை இப்படி ஒரு கோலத்தில்தான் அனைவரும் வணங்குகிறார்கள். பக்தர்கள் அனைவரும் கூட்டம் கூட்டமாக குடும்பத்தோடு வந்து உலகாடும் அன்னையை காமாக்கியா தேவியை பக்தியோடு வணங்கி செல்கிறார்கள். அதை நாம் கண்கூடாக இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கோவிலும் மிக அழகாக வித்தியாசமான ஒரு கட்டடக்கலையாக கட்டப்பட்டிருக்கிறது. கடல் மட்டத்திலிருந்து 700 அடி உயரத்திலே இந்த நீலாச்சல் மலை மீது காமாக்கியா தேவியின் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலிலே உயிர் பலி கொடுக்கும் வழக்கம் பின்பற்றப்படுகிறது. இது தாட்சாயினி தேவியின் யோனி விழுந்த சக்தி பீடமாக போற்றப்படுகிறது. காமாக்கியா தேவிக்கு திரிபுர பைரவி, அமிர்தா, காமா, காமதா, மங்களகௌரி, காமரூபிணி, யோனிமண்டல வாசினி, மகாகாளி, மகாமாயா, காமரூபா தேவி, காமேஸ்வரி, நீலபார்வதி என்று பல பெயர்கள் புராணங்களிலே கூறப்பட்டுள்ளன. மேலும் இந்த தலத்தை காமரூபம், ஹரிஷேத்திரம், பிரக்ஜோதிஷபுரம், காமகிரி, காமயோனி மண்டலம், மகாமாயாஸ்தானம், நீலாச்சலம், நீல் பர்வதம் என்றும் புராணங்கள் குறிப்பிடுகின்றன. இந்த கோவிலிலே சிலை இல்லை. இங்கே ஒரு யோனி வடிவத்தில் உருவான ஒரு தட்டையான பாறை மட்டுமே வணங்கப்படுகிறது. அதனால்தான் காமாக்கியா தேவியும் இரத்தப்போக்கு தேவி என்று போற்றப்படுகிறார். இந்த கோவிலிலே சென்று வழிபட்டால் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நீண்ட நாள் வயதுக்கு வராத பெண் பிள்ளைகள் பூப்படைவார்கள். இந்த ஆலயத்திலே பாண்டவர்கள் காமாக்கியா தேவியை வழிபட்டதாக மகாபாரதத்தின் பிராடபர்வம் மற்றும் பீஷ்ம பர்வம் கூறுகிறது. மகாபாரதத்தின் பிராடபர்வம் மற்றும் பீஷ்ம பர்வம் ஆகியவற்றில் காமாக்கியாவை அர்ஜுனனும் தருமரும் பிரார்த்தித்ததாக கூறப்பட்டுள்ளது. மேலும் தந்திர சூடாமணி போன்ற பல தந்திர நூல்களும் இந்த கோவிலை சக்தி பீடங்களிலே மிக உயர்ந்த பீடமாக சொல்லுகின்றன. மேலும் காளிகா புராணம் கூறும் மிக முக்கியமான 4 ஆதிசக்தி பீடங்களில் இதுவும் ஒன்றாகும். இந்த கோவில் பற்றிய தகவல்கள் வேதவியாசரின் தேவி பாகவத புராணத்திலும் உள்ளது. அஷ்டதச சக்தி பீட ஸ்தோத்திரம் தேவிக்கு 18 மகா சக்தி பீடங்கள் உள்ளதாக கூறுகிறது. அதிலும் காமாக்கியா கோவில் இடம்பெறுகிறது. இந்து சமயத்தின் 6 பிரிவுகளில் சக்தி வழிபாட்டு முறையில்தான் அதிக அளவில் மந்திர தந்திரங்கள் கையாளப்படுகின்றன. அந்த வகை வழிபாட்டுக்கென்று சிறப்பான ஆலயங்களும் உள்ளன. அவற்றில் தலையானது இந்த காமாக்கியா தேவி கோவில் ஆகும். 10ஆம் நூற்றாண்டில் அஸ்ஸாம் மன்னர்களால் சீர்திருத்தப்பட்ட உண்மையான காமாக்கியா கோவில் 14ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலே படையெடுப்பின் போது அழிக்கப்பட்டது. தற்போது உள்ள கோவிலை கூச் பீகாரின் அரசர் நரநாராயணா என்பவர் கிபி 1565ஆம் ஆண்டு மீண்டும் கட்டினார். 1665ஆம் ஆண்டு இது மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது. இந்த கோவிலின் வெளித்தோற்றத்தை பார்த்தால் மட்டும் கோவில் போல தோன்றும். உள்ளே சென்றால் இருண்ட பாதாள குகை போன்று இருக்கும். இங்கு சிறு விளக்கு வெளிச்சத்தில் காமாக்கியாவின் யோனி பீடத்தை தரிசிக்கலாம். அங்கிருந்து வரும் நீரூற்றின் நீரை பக்தர்கள் தீர்த்தமாக போற்றுகிறார்கள். இந்த கோவிலில் காளி, தாரா, லலிதா திரிபுர சுந்தரி, புவனேஸ்வரி, பைரவி, சின்னமஸ்தா, தூமாவதி, மகளாமுகி, மாதங்கி மற்றும் கமலா ஆகிய தசமகா வித்யாக்கள் எனப்படும் 10 தேவியருக்கும் சன்னதிகள் உண்டு. இந்த காமாக்கியா கோவிலில் திருவிழாக்களும் நடைபெறுகின்றன. அம்புபச்சி மேளா, அம்புபாச்சி என்ற சொல் அம்பு மற்றும் பச்சி ஆகிய 2 சொற்களால் ஆனது. இங்கு அம்பு என்பது தண்ணீர் என்றும் பச்சி என்றால் மலச்சிக்கல் என்றும் பொருள்.
அம்புபாச்சி மேளா நாடு முழுவதும் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாகும். மேலும் காமாக்கியா கோவிலின் புனித பண்டிகைகளில் ஒன்றாக இது கொண்டாடப்படுகிறது. இது தவிர துர்கா பூஜா, மானசா பூஜா ஆகிய திருவிழாக்களும் இங்கே கொண்டாடப்படுகின்றன. உமானந்தர் கோவில் என்று ஒரு கோவிலும் இங்கு உண்டு. இந்த கோவில் காமாக்கியா பீடத்திற்கான பைரவரின் கோவிலாகும். பிரம்மபுத்திரா ஆற்றில் அமைந்திருக்கும் பீகாக் ஐலேண்டு தீவு பகுதியில் உமானந்தா கோவில் வீட்டிருக்கிறது. கோவிலின் சுற்றுப்புறத்தை உள்புறத்தை பார்ப்பதற்கு முன், தரிசிப்பதற்கு முன் இந்த காமாக்கியா கோவில் உருவானதன் காரணம் என்ன, இந்த காமாக்கியா தேவியின் வரலாறு என்ன என்பதை இப்பொழுது பார்க்கலாம். காளிகா புராணத்தின்படி சிவன் தன்னுடைய மனைவியான பார்வதி தேவி உடன் கைலாயத்திற்கு செல்லும் பொழுது அவருடைய தந்தை தட்சன் அவரையும் அவரது மனைவியையும் அவமதித்தார். இதனால் கோபமடைந்த பார்வதி தேவி நெருப்பிலே குதித்து தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவத்தை பற்றி சிவன் அறிந்ததும் அவர் துக்கத்தால் கோபமடைந்து பிரபஞ்சம் முழுவதும் சதியின் அஸ்தியை தேடினார். இறுதியாக அவர் அஸ்ஸாமின் காமாக்கியா மலைகளிலே காமாக்கியா கோவில் என்று அழைக்கப்படும் இடத்திலே அவரது யோனியை கண்டார். சில கூற்றுக்களின்படி சதி பார்வதியாக மறுபிறவி எடுத்த பிறகு கார்த்திகேயன் என்ற ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். அதனால் அவள் காமாக்கியா அல்லது கார்த்திகேயனின் தாய் என்று அறியப்பட்டாள். சிலர் யோனி ஸ்தானம் சதியின் யோனி அல்ல கருப்பை என்று நம்புகிறார்கள். இந்த காமாக்கியா கோவிலின் அருகிலேயே கிருஷ்ணனுக்காக ஒரு அருமையான கோவிலும் அமைந்திருக்கிறது. இதோ பாருங்கள், கிருஷ்ணருக்காக கட்டப்பட்ட அருமையான ஒரு கோவில். ஆனால் அந்த கோவிலின் உள்ளே கிருஷ்ண பகவான் சிலை வடிக்கப்பட்டிருக்கிறது. இதோ பாருங்கள், கிருஷ்ண பகவானை தரிசித்து கொள்வோம். அவருடைய சிலை வித்தியாசமாக வடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோவிலுக்கு செல்லக்கூடிய வழியெங்கும் நிறைய கடைகள் அமைந்திருக்கின்றன. கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் தங்களுக்கு வேண்டிய பொருட்களை இங்கே வாங்கி செல்லும் வண்ணம் அவ்வளவு கடைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த காமாக்கியா திருத்தலத்திலே சக்தி வழிபாட்டின் தோற்றம் சதி எனப்படும் தேவியின் புராணக் கதையுடன் தொடர்புடையது. இவர் புராணக் கடவுள் சிவபெருமானின் மனைவியும் மன்னர் தட்சனின் மகளும் ஆவார். சதி எனப்படும் தாட்சாயினி தனது கணவனாக சிவபெருமானை தேர்வு செய்தது தக்கனுக்கு மகிழ்ச்சி தரவில்லை. தக்கன் ஒரு பெரும் வேள்வி நிகழ்த்தும் பொழுது சிவனையும் தாட்சாயினியும் தவிர எல்லா கடவுள்களையும் அழைத்தார். இதனால் சதி ஆத்திரத்திலே தானாகவே நெருப்பில் புகுந்தார். ஆத்திரத்தில் செய்யும் உயிர் தியாகம் தூய்மையற்றதாக ஆகிறது என்பதை அறிந்த சதி தன்னை நெருப்பில் எரிந்தாள். அவள் எல்லாம் வல்ல தாய் தெய்வம் என்பதால் பார்வதி தெய்வமாக மறுபிறவி எடுக்க அந்த தருணத்திலே சதி தன் உடலை விட்டு வெளியேறினாள். இதற்கிடையிலே சிவபெருமான் தன்னுடைய மனைவியை இழந்ததிலே வருத்தமும் ஆத்திரமும் அடைந்தார். அவர் தனது மனைவி சதியின் உடலை தோள்பட்டையிலே வைத்துக்கொண்டு வானம் முழுவதும் தனது தாண்டவத்தை தொடங்கினார். மேலும் உடல் முழுவதுமாக அழியும் வரை நிறுத்த மாட்டேன் என்று சபதம் செய்தார். மற்ற கடவுளர்கள் தாங்கள் பூண்டோடு அழிந்து விடுவோம் என்று பயந்து அஞ்சி சிவனை சமாதானப்படுத்த விஷ்ணு பகவானிடம் வேண்டினார்கள். இதனால் சிவன் நடனமாடும் பொழுது எங்கு அலைந்தாலும் விஷ்ணு அவரை பின்தொடர்ந்தார். சதியின் சடலத்தை அழிக்க அவர் தனது சக்கராயுதமான சுதர்சனத்தை அனுப்பினார். சிவன் சுமந்து செல்ல ஒரு உடல் இல்லாதபடிக்கு சுதர்சனத்தின் சக்தியால் அந்த சதியின் உடல் பல துண்டுகளாக சிதறி விழுந்தது. 51 இடங்களிலே இந்த உடல் பாகங்கள் சிதறி விழுந்ததாக புராணங்கள் சொல்லுகின்றன. இதை பார்த்த சிவன் மிகப்பெரிய தவம் ஒன்றை செய்ய நிஷ்டையில் அமர்ந்தார். பல்வேறு புராணங்கள் மற்றும் மரபுகளின்படி தாண்டவத்தின் பொழுது சதியின் உடலின் 51 துண்டுகள் இந்திய துணைக்கண்டத்திலே பல்வேறு பகுதிகளிலே பல்வேறு இடங்களிலே சிதறி விழுந்தன. இந்த இடங்கள் சக்தி பீடங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மேலும் அவை பல சக்தி வாய்ந்த தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவை. காமரூபா, அதாவது ஆசையின் வடிவம் என்று சொல்லப்படும் சதியின் யோனி பாகமானது பூமியிலே இந்த காமாக்கியா கோவில் பகுதியிலே விழுந்ததாக கூறப்படுகிறது.
அதனால்தான் இங்கு காமாக்கியா கோவில் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கோவிலின் அமைப்பை பாருங்கள், மிக அற்புதமாக வித்தியாசமாக கட்டப்பட்டிருக்கிறது. இந்த காமாக்கியா கோவிலிலே நம்ம ஊர் காளி கோவில்களிலே உயிர் பலி கொடுப்பது போல இங்கும் கொடுக்கப்படுகிறது. இதோ பாருங்கள், இந்த ஆடுகள் மற்றும் புறாக்கள் இங்கு நேர்ந்து விடப்பட்டிருக்கின்றன. கோவில் வளாகம் எங்கும் ஏகப்பட்ட ஆடுகள் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கின்றன. அனைத்தும் பக்தர்களால் இங்கு நேர்ந்து விடப்பட்ட ஆடுகளாகும். இந்த காமாக்கியா கோவில் அஸ்ஸாம் மாநிலத்தின் மிக முக்கியமான ஒரு புனித தலமாகவும் ஒரு சுற்றுலா தலமாகவும் விளங்கி வருகிறது. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மக்கள் இங்கு வந்து சுவாமி தரிசனம் செய்கிறார்கள். இதோ பாருங்கள், மிக அழகாக ஒரு குளம், திருக்குளம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் இந்த குளக்கரையின் படிக்கட்டுகளிலே இறங்கி கால்களை கழுவிக்கொண்டு அந்த தண்ணீரை தலையிலே தெளித்து கொண்டு புனித தீர்த்தமாக கருதி தலையிலே தெளித்து கொண்டு கோயிலின் உள்ளே செல்கிறார்கள். இதை நாம் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. பாருங்கள், குளத்தின் கரையிலேயே சுவாமி சிலைகள் வைக்கப்பட்டு குங்குமத்தாலேயே அர்ச்சனைகள், அபிஷேகங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. காமாக்கியா 16 வயதுள்ள ஒரு இளம் தெய்வமாக சித்தரிக்கப்படுகிறார். 12 கைகள் மற்றும் மாறுபட்ட வண்ணங்களின் 6 தலைகளுடன் சர்வ வல்லமை படைத்த, எல்லாம் அறிந்த, எங்கும் நீக்கமர நிறைந்த ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமாக குறிக்கப்படுகிறார். இதோ பாருங்கள், அந்த கோவிலின் வெளிப்புற சுவர்கள் எல்லாம் அம்பாளின் பல்வேறு விதமான வடிவங்கள் தான் செதுக்கப்பட்டிருக்கின்றன. பக்தர்கள் அனைவரும் அந்த கோவிலை சுற்றி வந்து உள்ளே செல்லுமாறு அமைக்கப்பட்டிருக்கிறது. 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கூறப்படும் இந்த காமாக்கியா கோவில் பார்க்கவே பிரமிப்பானதாக விளங்குகிறது. கோவிலில் செல்வது ஒரு குகையில் செல்லும் அனுபவத்தை தருகிறது. இந்த கோயில் ஒரு மேடை மீது ஒரு பெண் அமர்ந்த மாதிரியும் அருகே யோனி போன்ற உருவம் இருப்பதையும் பார்க்க முடிகிறது. தற்போது பல பக்தர்கள் வயதுக்கு வராத தங்களுடைய பெண் குழந்தைகள் விரைவில் வயதுக்கு வர வேண்டும் என்று சிறப்பு யோனி பூஜை நடத்துவதும் உண்டு. அது மட்டுமில்லாமல் வருடத்தில் 3 நாட்கள் அம்மன் மாதவிலக்கு அடைவதாக கூறி 3 நாட்கள் கோவிலை மூடி வைக்கப்படும் வழக்கம் அங்கு உள்ளது. அப்போது அங்கு ஓடும் பிரம்மபுத்திரா நதி சிகப்பு நிறத்தில் ஓடுவதாக கூறுகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 21ஆம் தேதி அல்லது 22ஆம் தேதியில் அம்புபாச்சி மேளா எனப்படும் திருவிழா விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. இந்த கோவிலில் ஒவ்வொரு டிசம்பர் மாதத்திலும் காமேஸ்வரனுக்கும் காமேஸ்வரிக்கும் நடக்கும் திருமணம் மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அப்போது பலரும் குழந்தை வரம், திருமணத் தடை நீங்க வேண்டும் என்று வழிபடுகின்றனர். இந்த கோவில் கட்டப்பட்ட கட்டிடக்கலை பூர்வீக அசாமிய மற்றும் வேதபாணிகளின் கலவையை கொண்டுள்ளது. தனித்துவமான தேனீ வடிவ குவி மாடம் மற்றும் அதன் ஒட்டுமொத்த வடிவமைப்பு கட்டிடக்கலை ரீதியாக கவர்ச்சிகரமானதாக மட்டுமல்லாமல் ஆழமான கலாச்சார முக்கியத்துவத்தையும் கொண்டுள்ளது. இதோ பாருங்கள், கோவிலை சுற்றியும் அம்பாளின் பல்வேறு விதமான வடிவங்கள், திருவுருவச் சிலைகள் அழகாக பதிக்கப்பட்டிருக்கின்றன. வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் குங்குமத்தை அம்பாளின் பாதங்களிலே வைத்து வணங்கிவிட்டுத்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அதை கண்கூடாக நேரிலே பார்த்தோம். நாங்களும் இதே வரிசையில்தான் சென்று சுவாமி தரிசனம் செய்தோம். நமது ஊரில் ஐயனார் எனப்படும் தர்மசாஸ்தா யானை வாகனத்திலே அமர்ந்திருப்பது போல இதோ இங்கும் ஒரு சுவாமி ஐயனார் என்று தான் நினைக்கிறேன், யானை வாகனத்திலே அமர்ந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இங்கு மணிகளை கட்டி நேர்த்தி செய்யக்கூடிய வழக்கம் இருக்கிறது போல் தெரிகிறது. இதோ பாருங்கள், பெரிய பெரிய மணிகளாக இங்கு கட்டப்பட்டிருக்கிறது. பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை, பிரார்த்தனைகளை அன்னை காமாக்கியாவிடம் சமர்ப்பித்து தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறியவுடன் இதைப்போல கலர் துணிகளோடு இந்த மணிகளை வாங்கி இந்த இடத்திலே வந்து கட்டுவது இந்த கோவிலில் உள்ள வழக்கம் என்று தெரிகிறது. ஏனென்றால் நாங்கள் பார்க்கும்போது கூட சில பேர் வந்து மணியை கட்டிவிட்டு அப்பொழுதுதான் சென்றார்கள். மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து இந்த காமாக்கியா தேவியை வழிபட்டு தங்களுடைய வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் அன்னையிடம் சமர்ப்பித்து
மன நிறைவோடு செல்லுகிறார்கள். இதோ வாருங்கள், எவ்வளோ பேர் சாமி தரிசனம் செய்துவிட்டு வந்து அமர்ந்திருக்கிறார்கள். சாமி தரிசனம் செய்யவும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வந்து கொண்டே இருக்கிறார்கள், தரிசனம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். வாய்ப்பு கிடைக்கும் அன்பர்கள் ஒருமுறை 51 சக்தி பீடங்களில் ஒன்றாக மிக உயர்ந்ததாக சொல்லப்படும் காமாக்கியா கோவிலுக்கு சென்று காமாக்கியா தேவியை தரிசனம் செய்து உங்களுடைய வாழ்வில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து வளமோடு நலமோடு நீங்கள் அனைவரும் உங்கள் குடும்பத்தோடு வாழ வேண்டும் என்று ஞானபாரதம் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறது. வாய்ப்பு கிடைக்கும் அன்பர்கள் ஒருமுறை சென்று நம்முடைய அன்னையை தரிசனம் செய்து வாருங்கள். அவளுடைய கருணை பெருக்கிலே நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும். கவலைப்பட வேண்டாம், சென்று வாருங்கள், வென்று வாருங்கள். வாழ்விலே நிம்மதியும் சந்தோஷமும் வரிசை கட்டி வந்து நின்று உங்களை வரவேற்கும். வளமோடு நலமோடு வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.